ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ராஜு, ரமேஷ், பாபு என்று 3 நண்பர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் 3 பேரும் வேலை காரணமாக வெளியூர் சென்றிருந்தனர். ஒரு நாள் 3 பேரும் ஒரு இடத்தில் சந்தித்தனர். ராஜு, ரமேஷ் 2 பேரும் நலமாக உள்ளீர்களா? நாங்கள் 2 பேரும் நலமாக உள்ளோம். நீ எப்படி இருக்கிறாய்? இப்படியே பேசிக்கொண்டே இருக்க அவர்கள் 3 பேருக்குமே பசி எடுத்து விட்டது. வாருங்கள், அமருங்கள், 3 பேரும் சாப்பிடுவோம் என்று சாப்பிட உட்கார்ந்தனர். 3 பேரும் சாப்பிடுவோம் என முடிவு செய்து சாப்பிட ஆரம்பித்தனர். ராஜு 3 தோசை கொண்டு வந்திருந்தார். ரமேஷ் 2 தோசை கொண்டு வந்திருந்தார். பாபு எதுவும் கொண்டு வரவில்லை. இந்த 5 தோசையை 3 பேரும் சரிசமமாக சாப்பிட வேண்டும். தோசையை பிரித்து கொள்ளலாம். தோசையை எப்படி பிரித்து சாப்பிட்டிருப்பார்கள்? பிறகு பாபு ஒரு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு செல்கிறான். ரமேஷும் ராஜுவும் அந்த 10 ரூபாயை சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும். சரிசமமாக என்றால் ஆளுக்கு 5 ரூபாய் அல்ல. 3 தோசை கொடுத்தவனுக்கு எவ்வளவு, 2 தோசை கொடுத்தவருக்கு எவ்வளவு என்பதுதான் கேள்வி. அந்த 10 ரூபாய் பணத்தை எப்படி பிரித்து எடுப்பது என்று தெரியாமல் ராஜுவும் ரமேஷும் குழம்பி போய் நின்றனர். அப்போது அங்கு மரத்தில் இருந்த குயிலி என்ற பறவை கீழே இறங்கி வந்தது. ராஜுவும் ரமேஷும் குயிலியிடம், இந்த பணத்தை எப்படி பிரித்து எடுப்பது என்று உனக்கு தெரிந்தால் சொல்ல வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு குயிலியோ, வாருங்கள், நடந்து கொண்டே பேசுவோம் என்றது. நான் முதலில் தோசையை எப்படி பிரித்து சாப்பிட்டிருப்பீர்கள் என்று கூறுகிறேன். ராஜு 3 தோசை, ரமேஷ் 2 தோசை, மொத்தம் 5 தோசை ஆகிறது. ஒரு தோசையை 3 பீஸுகளாக போட வேண்டும். அப்போது 5 தோசை 15 பீஸுகள் ஆகின்றன. ஆளுக்கு 5 பீஸ். பிறகு 10 ரூபாயை எப்படி பிரிக்க வேண்டும் என்று கூறுகிறேன், கேளுங்கள். ராஜு மொத்தம் 3 தோசை கொண்டு வந்துள்ளான். மொத்தம் 9 பீஸ்கள் ஆகின்றது. ராஜு சாப்பிட்ட 5 பீஸ் போக பாபுவுக்கு 4 பீஸ்கள் கொடுத்துள்ளான். ரமேஷ் 2 தோசை கொண்டு வந்துள்ளான். மொத்தம் 6 பீஸ் ஆகிறது. ரமேஷ் மொத்தம் 2 தோசை கொண்டு வந்துள்ளான். 2 தோசை 6 பீஸ்கள் ஆகின்றன. ரமேஷ் சாப்பிட்ட 5 பீஸ் போக பாபுவிற்கு 1 பீஸ் கொடுத்துள்ளான். ஒரு பீஸுக்கு 2 ரூபாய் எனில் ரமேஷுக்கு 2 ரூபாயும் ராஜுவுக்கு 8 ரூபாயும் தர வேண்டும் என்று கூறியது குயிலி. உங்களுடன் பேசிக்கொண்டே என் கூட்டில் உள்ள என் பிள்ளைக்கு பசிக்கிறது போல நான் கிளம்புகிறேன் என்று விடை பெற்றது குயிலி. குயிலி கூறியது போல் பிரித்து எடுத்துக்கொண்டு ராஜுவும் ரமேஷும் சந்தோஷமாக வீடு திரும்பினர். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் நிறையா போட்டுக்கிட்டே இருப்போம்.